வணக்கம். இன்றைய செய்திகள். தமிழகத்தில் அதிமுக திமுக ஆட்சியை நம்பி 16 ஆண்டுகளாக ஏமாந்த நிலையில் தாவேக தாக்கல் செய்யும் பட்ஜெட்டிலாவது பணி நிரந்தர அறிவிப்பு வருமா என்று 12,000 பகுதி நேர ஆசிரியர்கள் எதிர்பார்ப்பில் உள்ளதாக கூறப்படுகிறது. அதிமுக ஆட்சியில் 2011-2012 கல்வியாண்டில் அரசு பள்ளிகளில் உடற்கல்வி, கணினி, ஓவியம் உட்பட தொழிற்கல்வி பாடங்களுக்கு 16,549 பகுதி நேர ஆசிரியர்கள் 5,000 ரூபாய் தொகுப்பூதிய சம்பளத்தில் நியமிக்கப்பட்டனர். இவர்களை பணி நிரந்தரம் செய்வதாக அதிமுக திமுக ஆகிய இரு கட்சிகளும் தேர்தல் வாக்குறுதிகள் அளித்து தொடர்ந்து ஏமாற்றின. ஆனால் திமுக ஆட்சியில் இருமுறை உதவித்தொகை என கூறி தற்போது சம்பளம் 15,000 ரூபாயாக வழங்கப்படுகிறது. இந்த சம்பளத்திலும் முரண்பாடு நிலவுகிறது. பணி நிரந்தரம் கோரிக்கையை இரண்டு கட்சிகளும் நிறைவேற்றவில்லை. இது குறித்து தமிழ்நாடு பகுதி நேர ஆசிரியர்கள் கூட்டமைப்பு மாநில ஒருங்கிணைப்பாளர் செந்தில்குமார் கூறுகையில், 16 ஆண்டுகளாக பணிபுரியும் உடற்கல்வி, ஓவியம், தையல், இசை, கணினி அறிவியல் உள்ளிட்ட பாடங்களின் ஆசிரியர்களை காலமுறை சம்பளத்தில் நிரந்தரமாக்க வேண்டும். இதே பாடங்களுக்கு காலமுறை சம்பளத்தில் நியமிக்கப்பட்ட சிறப்பாசிரியர்கள் தற்போது 1 லட்சம் ரூபாய் சம்பளம் பெறுகின்றனர். ஒரே கல்வி தகுதி, ஒரே பாடங்களை கையாளும் ஆசிரியருக்கு இடையே உள்ள இந்த சம்பள முரண்பாட்டை களைய வேண்டும். தாவேக ஆட்சிக்கு வந்தால் 5 ஆண்டுகளை நிறைவு செய்த தற்காலிக ஆசிரியர்கள் நிரந்தரமாக்கப்படுவர் என வாக்குறுதி அளிக்கப்பட்டது. அதிமுக திமுக போல் ஏமாற்றாமல் வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் வரும் பட்ஜெட்டில் பகுதி நேர ஆசிரியர்களை நிரந்தரம் செய்யும் அறிவிப்பை வெளியிட வேண்டும் என்று கூறியுள்ளார். டெல்லியில் இளைஞர்கள் நடத்தும் போராட்டம் தற்போது நாடு முழுவதின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது என்று திமுக தலைவர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். டெல்லியில் இளைஞர்கள் நடத்தும் போராட்டம் தற்போது நாடு முழுவதின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. பெரிய அளவிலான முறைகேடுகளை சாத்தியமாக்கும் வகையில் நீட் தேர்வு கொண்டு வரப்பட்டுள்ளது என்று நாங்கள் தான் முதலில் எச்சரித்தோம். அதனால்தான் திமுக ஆரம்பத்திலிருந்தே நீட் தேர்வை எதிர்த்து அது ஏற்படுத்தும் ஆபத்துகளை தொடர்ந்து சுட்டிக்காட்டி வருகிறது. தமிழகத்திற்கு ஒரே ஒரு கோரிக்கை தான் உள்ளது. மற்ற எந்த கோரிக்கையையும் விட நீட் தேர்வை ஒழிப்பதுதான் இந்த போராட்டங்களின் மையமாக இருக்க வேண்டும். நீட் தேர்வை ஒழிப்பது மட்டுமே இந்த பிரச்சனைகள் அனைத்திற்கும் ஒரு நிரந்தர தீர்வை வழங்கும். நீட் தேர்வை தடை செய்யுங்கள், மாணவர்களை காப்பாற்றுங்கள் என்று மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். திருச்சி மாவட்டம் துறையூரில் அரசியல் உள்நோக்கில் தாவேக எம்எல்ஏவின் வாய்மொழி உத்தரவால் ஒரு கடைக்கான மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டதாக கூறி தாக்கலான வழக்கில் மீண்டும் மின் இணைப்பு வழங்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் கேரவன் சுற்றுலா உள்ளிட்ட புதிய திட்டங்களை அரசு திட்டமிட்டு வரும் நிலையில் மதுரையை மையமாக கொண்ட தென் மாவட்ட ஹெலிகாப்டர் சுற்றுலா திட்டம் மாநில பட்ஜெட்டில் இடம்பெறுமா என்ற எதிர்பார்ப்பு மக்களிடையே எழுந்துள்ளது. மதுரை தென் தமிழகத்தின் முக்கிய விமான போக்குவரத்து மையமாகவும் தடையற்ற வான்வெளி வசதியையும் கொண்டுள்ளது. இதனால் மதுரையை மையமாக வைத்து கொடைக்கானல், ராமேஸ்வரம், காரைக்குடி, திருச்சி உள்ளிட்ட சுற்றுலா தலங்களுக்கு ஹெலிகாப்டர் சேவையை இயக்க முடியும். கேரள மாநிலம் மூணாறு, தேக்கடி பகுதிகளின் இயற்கை அழகையும் ரசிக்க முடியும். இதற்காக 10 ஆண்டுகளுக்கு முன்பு சுற்றுலாத்துறை சார்பில் கொள்கை முடிவுகள் எடுக்கப்பட்டன. பவன்ஹன்ஸ் நிறுவனம் சார்பில் ஆய்வுகளும் நடத்தப்பட்டன. கொடைக்கானல், ராமேஸ்வரம் உள்ளிட்ட இடங்களில் இறங்குவதற்கு இடங்களும் தேர்வு செய்யப்பட்டும் திட்டம் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. இதன் மூலம் அவசர மருத்துவ சேவைகளுக்கும் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு குறுகிய நேரத்தில் பல்வேறு தலங்களை பார்வையிடும் வசதியும் ஏற்படும். சமீபத்தில் சுற்றுலாத்துறை அறிமுகப்படுத்திய ஹாட் ஏர் பலூன் திட்டம் அதிக கட்டணத்தால் மக்களிடையே எதிர்பார்த்த வரவேற்பு பெறவில்லை. இதனால் ஹெலிகாப்டர் சுற்றுலாவை தனியார் நிறுவனங்களுடன் இணைந்து பொது தனியார் கூட்டாண்மை முறையில் நியாயமான கட்டணத்தில் இயக்குவது அவசியம் என்று பொதுமக்கள் கூறியுள்ளனர். தாவேக அரசு அரசியல் விமர்சனங்களுக்கு மட்டும் அலறி துடித்து கைது செய்வது ஏன் என்று திமுக தலைவர் ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். ஜனநாயக பண்புகள் அறவே இன்றி செயல்படும் தாவேக ஆட்சியில் விளாத்திக்குளம் எம்எல்ஏ மார்க்கண்டேயன் கைது செய்யப்பட்டிருப்பதற்கு கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆட்சியில் நடைபெறும் தவறுகளையும் அவலங்களையும் சுட்டிக்காட்டும் திமுக முன்னாள் அமைச்சர்கள், சட்டசபை எம்எல்ஏக்கள், இணைய ஆதரவாளர்கள் என அனைவரையும் தொடர்ந்து வேட்டையாடி வருகிறது. டேக் டைவர்ஷன் மோடில் தாவேக அரசு அவதூறு வழக்குகளில் கூட எதற்கு தொடர்பில்லாத குற்றப்பிரிவுகளை சேர்க்கிறீர்கள் என நீதிமன்றத்திடம் சமீபத்தில் தானே குட்டு வாங்கினீர்கள். கைது செய்யப்பட்டுள்ள சட்டசபை எம்எல்ஏ தனது வழக்கறிஞர் மற்றும் ஆதரவாளர்களை சந்திக்க கூட மறுக்கப்பட்டுள்ளார். அவருக்கான மருந்துகளை வழங்க சென்றவர்களும் தடுக்கப்பட்டுள்ளனர்.
கைது செய்யப்பட்டவரின் அடிப்படை சட்ட உரிமைகளும் மனித உரிமைகளும் கூட மறுக்கப்பட்டுள்ளன. தமிழகத்தில் நடைபெறுவது சட்டத்தின் ஆட்சியா, சாத்தானின் ஆட்சியா? மைதானத்தில் மாத்திரை அரைத்த அமைச்சர் மீதும் சொந்த கட்சி பெண் உறுப்பினரின் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்குமே நடவடிக்கை எடுக்க வக்கற்ற தாவேக அரசு அரசியல் விமர்சனங்களுக்கு மட்டும் அலறி துடித்து கைது செய்வது ஏன் என்றும், ஆட்சியாளர்களின் சட்டத்திற்கு புறம்பான உத்தரவுகளை எல்லாம் நிறைவேற்றி அவர்களின் மனதை குளிர்விப்பது போலீசாரின் பணி அல்ல. சட்டப்படியும் மனசாட்சிப்படியும் செயல்படுங்கள், இல்லாவிட்டால் there will be consequences என்று ஸ்டாலின் கூறியுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.